தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்து வரும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மீண்டும் தேசிய கல்விக் கொள்கை குறித்து புதிய விளக்கம் அளித்துள்ளார். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். తమిళనాడులో తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలో డబ్ చేయకండి. ஆந்திர துணை முதலமைச்சரான நடிகர் பவன் கல்யாண் தொடர்ந்து தமிழ்நாட்டின் அரசியலை விமர்சித்து வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது ஜனசேனா கட்சியின் 12ஆம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி பிதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் பேசிய பவன் கல்யாண் மக்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்தி திரையுலகில் இருந்து வரும் பணத்தை மட்டும் விரும்பும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் இந்தியை ஏற்க மறுக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் తమిళ్ హిందీ రాకూడదు అంటుంటే నాకు అనిపించింది మనసులో ఒకటే, అప్పుడు తమిళ సినిమాల్ని హిందీలో డబ్ చేయకండి. డబ్బులేమో హిందీ నుంచి కావాలి, ఉత్తరప్రదేశ్ నుంచి డబ్బులు కావాలి, బీహార్ నుంచి డబ్బులు కావాలి, ఛత్తీస్గఢ్ నుంచి డబ్బులు కావాలి, కానీ హిందీ మాకు వద్దంటే అది న్యాయం. தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்க மறுக்கும் நிலையில் பவன் கல்யாணின் பேச்சுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். உங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று கூறுவது மற்றொரு மொழியை வெறுப்பது அல்ல, மாறாக எங்கள் தாய்மொழியையும் நம் தாயையும் பெருமையுடன் பாதுகாப்பது என குறிப்பிட்டுள்ளார். மொழி தடைகளை தாண்டி திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் அனுமதிப்பதாக பவன் கல்யாணுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் திமுக எம்பி கனிமொழி. 2017ஆம் ஆண்டில் இந்தி மொழிக்கு எதிராக பவன் கல்யாண் வெளியிட்ட பதிவையும் கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இந்த நிலையில் தமிழில் தனது விளக்கத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பவன் கல்யாண் மொழியை வலுக்கட்டாயமாக திணிப்பதோ ஒரு மொழியை கண்மூடித்தனமாக எதிர்ப்பதோ தேசிய ஒருமைப்பாட்டை அடைய உதவாது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்காத போது அது குறித்து மக்களை தவறாக வழிநடத்த முயற்சி நடைபெறுவதாகவும், தாய்மொழியுடன் இந்தி படிக்க விரும்பாதவர்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், மராத்தி, அசாமி ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு மொழியை தேர்வு செய்யலாம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் பல மொழி கொள்கை மாணவர்களிடையே தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்தார்.